ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. ஸோ சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம், அதில் வந்து எண்ணெய் அளவாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பட்டை, கிராம்பு, இலை எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கீறி வச்சுருந்தோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பாதி மட்டும் வெட்டி சின்ன சின்னதாக போட்டிருக்கோம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா மசிஞ்ச பின்னாடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நம்ம பாதி வெட்டி சின்ன சின்னதாக வச்சுருக்கோம், அது கூட வந்து தக்காளியும் பாதி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம அதில் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு, அது கூட இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம 3/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ சிக்கனுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை, தண்ணி அதுவாகவே விடும். அதனால் அதுலேயே கிளறி விட்டு அப்படியே நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கிளறி விட்டாச்சு. இது கூட வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 ஸ்பூனு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மல்லித்தூள் வந்து அளவாக போட்டுக்கலாம், ஒரு 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக போட்டுற வேணாம். அப்புறம் கூட பத்தலைனா கூட நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம கொஞ்சமாக மட்டும் ஊற்றிருக்கோம், ஊற்றிட்டு நம்ம வேக விட்டோம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். அதுவே கொஞ்சம் தண்ணி சுண்டி வெந்துடும் சிக்கனு. பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஒரு நல்லா கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கலாம் நம்ம சிக்கனை. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனும் நல்லா வந்துருச்சு, கிரேவி பதத்துக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த டைப்பில் இருந்தால் போதும். அது கூட வந்து நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.